இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க நாளைக்கு மினிஸ்டரா கூட ஆகணும். அதனாலதான் நீங்க சாதகமான இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு அமைச்சரா. இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலும் கொடுக்கப்படல. கேட்டா சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் எங்க கட்சியில எம்பியா இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க. இருந்தால் பேருக்கு தான் இருந்தார்கள், அதிகாரம் கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்டார்கள், அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்னா நல்ல ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். விசிகேல ஒரு தலித் சகோதரர் இன்னைக்கு அமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் நான் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. எதையும் நீங்க பார்க்காதீங்க, விமர்சனம் வரும். பதவிக்காக ஆசைப்படுறீங்களா அப்படிலாம் வரும். நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்பட்டு 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு பதவி ஆசை இல்லையா? திருமாவளவன் பார்த்து கேட்க சொன்னேன். ஒரு சாமானிய சமூகத்துல இருந்து, குடிசை வீட்டுல இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களால தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது, தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு ஐஎம்எல் தலைவர் அவர்கள் அண்ணன் அபூபக்கர் சொன்ன, அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும். பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்போது சொல்லுகிறேன், ஐயோனுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அண்ணன் அபூபக்கர் அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள், அரசியல் நல்லவர்கள், மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மள ஆண்டாங்க 60 வருஷமா அந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மள நல்லவர்களா இருந்ததுனால இப்படி இருந்துருக்கோம், இத்தனை காலம் இப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லலாம், அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரமோ அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஸ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவனா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னாலே வர முடியும். முகமோ உருவ தேவையில்லை, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதரத்துக்கு உருவாக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய கல்வி சேர்ந்த சொல்றேன், அரசியலிலும் இவர்கள் உருவாக்குங்கள். எனக்கு இது வேணும்னு கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு என்ன வேண்டுங்கிறது நாங்களே உருவாக்க முடியுங்கிற சட்டசபைக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்மளால சட்டம் இயற்ற முடியும், ஒரு பிரச்சனை தான் போராடுற ரோட்ல. ஆனா அதிகாரம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் இருக்க கூடாது, 10 பேர் இருக்கணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இஸ்லாமிய இந்து சமூகத்துல வரணும், உருவாக்கப்படணும், அந்த திறமையோட உருவாக்கப்படணும். அப்ப நம்மளுடைய மெசேஜ், அதிகாரம் என்பது நமக்கான பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்குவது. திருப்பி நான் பதிவு பண்றேன். நான் ஒரு ஏழையா இருந்தேன், எங்க அம்மா 5 வயசு செத்துட்டாங்க, அப்பா இல்ல, ஸ்போர்ட்ஸ் கையில கொடுத்துச்சு. 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது எங்க அம்மாக்கான இறப்புக்கான காரணம், எங்க அம்மா ஒரு விவசாயி. அப்ப எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு இறக்குறாங்க, எங்க அண்ணன் முன்னாடி எங்க அம்மா இறக்குறாங்க. அப்ப ஏன் இறக்குறாங்கன்னு ஒரு கேள்வி 6 வயசுல உருவாகுது. அதுக்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். ஒரு நாள் என் கையில பேனா கிடைக்கும் பொழுது நான் உண்மையா சைன் போடணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் சைன் போட்டுட்டு இருக்கேன். எந்த ஊழல் இருக்கக்கூடாது, மாற்றத்தை உருவாக்கணும். அதனால ஒரு விவசாய பிரச்சனை, விவசாயிகளுக்காக நான் போராடுறேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு விவசாயி. ஒரு விவசாயியா இருந்து எங்க அம்மா விவசாயியா இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு விவசாயி. அப்போ ஒரு விவசாய பிரச்சனை என்னால உணர்வுபூர்வமாக செய்ய முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அவங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுடைய பிறப்பு இருந்து உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, அம்பேத்கர் சொன்னாரு, எங்கெல்லாம் புறக்கணிக்க. அம்பேத்கர் ஸ்கூலுக்கு போகும்போது
6 வயசு 7 வயசு ஸ்கூல்ல இருந்து அவர் ஒதுக்கி விட்டாங்க. ஸ்கூலுக்கே போவாத, நீ ஏன்னா நீ ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன், நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஆனா அதே அம்பேத்கர் தான் காலமும் நேரமும் இந்திய கான்ஸ்டிடியூஷனை எழுத வச்சுச்சு. அவர் கையால் எழுத வச்சு எந்த பள்ளிக்கூடம் அவர் நிராகரித்ததோ, எந்த பள்ளிக்கூடம் நிராகரித்ததோ, ஆனா அதே மாணவன் கிட்ட அம்பேத்கர் கிட்ட பேனா கொடுத்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மிகப்பெரிய அறிவுஜீவிகள், சுப்ரீம் கோர்ட் பாருங்க, ஹைகோர்ட் பாருங்க, மிகப்பெரிய அறிவுஜீவிகள் கான்ஸ்டிடியூஷனை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அங்க எந்த ஸ்கூல்ல தூக்கி போட்டாங்களோ அம்பேத்கரை, அவர் கையில பேனா கிடைக்கும் போது அவர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் எழுதிட்டு இந்த நாடே அந்த கான்ஸ்டிடியூஷன் செயல்படுது. அந்த மாதிரி நான் திருப்பியும் பதிவு பண்றேன், ஏதோ வந்தோம் சேர்ந்தோம் படிச்சோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதிகாரத்தை நோக்கி முக்கியமாக நம்மளுடைய சகோதரர்களும் இளைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளும் அதிகாரத்தை நோக்கி படியுங்கள், படிச்சுக்கிட்டே இருங்க. மேல எவ்வளவு உயர்ந்து வேணா போலாம். அதுக்கான சுதந்திரத்தை இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் சரி, ப்ரொஃபசர்ஸும் சரி எல்லாரும் உருவாக்குங்கள்.